Asus Zenfone Max M2 மற்றும் M2 Pro ஆகிய ரெண்டு புது ஸ்மார்ட் போன்களை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோனை பற்றி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. இந்த Asus Zenfone Max M2 மற்றும் M2 Pro ஆகிய ரெண்டு ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Asusோட Zenfone Max அப்படிங்கிறது நார்மலான மிட்ரேஞ்ச் ஃபோன், அது மட்டும் இல்லாமல் M2 Pro அப்படிங்கிறது கொஞ்சம் அப்கிரேடான ஃபோன். முதல்ல இந்த ரெண்டு வெர்ஷனில் உள்ள நார்மலான வெர்ஷனான Asus Zenfone Max M2 பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.3 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 720p ரெசல்யூஷன் ஒரு டிஸ்பிளே, 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. பிபி டென்சிட்டி பொறுத்தவரைக்கும் 267 pp இருக்குது. இது ஒரு நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ ஆக மொத்தத்தில் இது ரொம்பவும் ஷார்ப்பான டிஸ்பிளே கொடுக்கல, இருந்தாலும் ஒரு டீசெண்டான டிஸ்பிளே. இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பேசும்போது இல்லை Qualcomm Snapdragon 632 octa-core chipset கொடுத்துருக்காங்க. இது ஒரு 14 nanometer FinFET ப்ராசஸில் தயாரிக்கிற ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் இதில் 4 கோர்ஸ் 1.8 GHz Cairo 250 கோல்ட்லையும் 4 கோர்ஸ் 1.8 GHz Cairo 250 சில்வர்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 506 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பார்க்கும்போது நார்மலான கேஷுவல் கேம்ஸும் ஓரளவு ஹெவியான கேம்ஸும் ரன் ஆயிரும். PUBG மாதிரியான கேம்ஸ் உங்களுக்கு லோ செட்டிங்ஸில் ரன் ஆகும். மிட்ரேஞ்ச் செட்டிங்ஸில் வச்சிங்கன்னா ஃப்ரேம் ட்ராப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷனில் வருது. ஒன்று 3GB RAM வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொரு 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 2 TB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கிட முடியும். இது ஒரு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டாக வர்ற காரணத்தினால 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேசிங் கேமரா நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 13 மெகாபிக்சல் கேமரா, இது ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா பொறுத்த 2 மெகாபிக்சல் கேமரா, இது டெப்த் சென்சராக வேலை பார்க்குது. ஸோ போர்ட்ரேட் மோட் மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் இதால் ட்ரை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பொக்கே மோட் மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்களை இதால் ட்ரை பண்ண முடியும். வீடியோ ஃபுட்டேஜை பொறுத்த 1080p ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ண முடியும். LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்து நமக்கு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்தவரையும் இதில் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜுக்கான சப்போர்ட் சொல்லாத காரணத்தினால கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. USB வெர்ஷனை பொறுத்தவரைக்கும் டைப் C கொடுக்கல, அதுக்கு பதிலாக நார்மலான மைக்ரோ USB 2.0 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் OTG சப்போர்ட் இருக்குது. மற்றபடி NFC மாதிரியான சப்போர்ட்லாம் இதில் கிடையாது. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரை 4.2 இருக்குது. நார்மலான வைஃபை பேண்ட் சப்போர்ட் தான் இருக்குது. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் கிடையாது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள OS பொறுத்தவரையும் Android Oreo 8.1 வருது. இந்த Asus Zenfone Max M2ஓட விலையை பொறுத்தவரையும் 3GB RAM வித் 30GB வேரியண்ட்டோட விலை 9999க்கும் 4GB RAM வித் 64GB வேரியண்ட்டோட விலை 11999க்கும் விற்கிறாங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குது. அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெர்ஷன், அதாவது Asus Zenfone Max M2 Pro பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரோ அப்படிங்கிற பேர் வச்சே தெரியும், எக்கச்சக்கமான அப்கிரேடான விஷயம் இருக்கும். ஸோ முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கும் போது இந்த ஃபோன்லேயுமே ஒரு 6.3 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு ரெசல்யூஷனை பொறுத்தவரை 1080p ரெசல்யூஷன் 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. 400 ppi டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயுமே ஒரு நாச் டிஸ்பிளே வருது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனுக்கு Corning Gorilla Glass 6ஓட சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹார்டான ஃபோன் தான் சொல்லணும். கீழே விழுந்தாலும் எந்த விதமான ஸ்க்ரீனுக்கு டேமேஜும் இருக்காது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பேசும்போது இல்லை Qualcomm Snapdragon 660 octa-core chipset கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் 2.2 GHz Cairo 260 கோல்ட்லையும் 4 கோர்ஸ் 1.8 GHz Cairo 260 சில்வர்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 512 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட ஈஸியாக ரன் ஆகிரும். மிட்ரேஞ்ச் செட்டிங்ஸில் கூட உங்களுக்கு ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் ஈஸியாக ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஆப்ஸுமே இந்த ஃபோனில் ஈஸியாக ரன் ஆயிரும். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. ஒன்று 3GB RAM வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோ வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 2 TB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கிட முடியும். இது ஒரு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டாக கொடுக்குற காரணத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ரியர் ஃபேசிங் கேமரா பற்றி பேசும்போது இல்லை ரியர் ஃபேசிங் கேமரா டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 12 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 ஆபர்ச்சர், இதில் ஃபேஸ் டேட்டா ஷார்ட் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா பொறுத்தவரை 5 மெகாபிக்சல் கேமரா வித் f2.4 ஆபர்ச்சர், இது ஒரு 1.12 மைக்ரோபிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சராக வேலை பார்க்குது. LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரை 4K ரெசல்யூஷன் உள்ள ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ண முடியும். 1080p ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ண முடியும். இந்த ஃபோனில் உள்ள மெயின் சென்சாரை பொறுத்தவரையும் இது Sony IMX486 சென்சாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இமேஜோட குவாலிட்டி உங்களுக்கு முந்தைய காட்டிலும் இப்போ நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நமக்கு ஒரு 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவுக்கும் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது இல்லை ரொம்ப பெரிய 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 5 வாட் 2 ஆம்பியர் அதாவது 10 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க.
இந்த ஃபோன்லேயுமே யூஎஸ்பி டைப் சி கொடுக்கல, அதுக்கு பதிலாக மைக்ரோ யூஎஸ்பி 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். மற்றபடி இந்த ஃபோனில் NFC சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரை 5.0 சப்போர்ட் இருக்குது, டூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் கொடுக்கல, ஆனால் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ஓஎஸை பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்டு ஒரு 8.1 வருது. கடைசியாக இந்த Asus Zenfone Max Pro M2 பற்றி பார்க்கும்போது இதோட விலையை பொறுத்தவரையும் 3GB RAM with 30GB ஸ்டோரேஜோட விலை 12,999க்கும், 4GB RAM with 64GB ஸ்டோரேஜோட விலை 14,999க்கும், அதுவே 6GB RAM with 64GB ஸ்டோரேஜோட விலை 16,999க்கும் இந்தியாவில் சேல் ஆகுது. இந்த ரெண்டு ஃபோனுமே ஃப்ளிப்கார்ட் வழியோடு சேலுக்கு வருது. ஸோ இதோட பயனுள்ள லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பயனுள்ள லிங்க்ஸை மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோ இருக்குது. நான் அருண் டெக் இந்த தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கு வரேன். நன்றி, வணக்கம்.